சரி, கர்த்தருடைய வார்த்தை முதலாவது ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதிலிருந்து நான் ஏசியா புத்தகம் 1:19 நம்ம வாசிக்கலாம். ஏசியா 1:19. நீங்கள் மனம் பொருந்தி சொல்றாரு, மனம் பொருந்தி நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் எப்படி இருக்கும்? தேசத்துக்கு நமக்கு என்ன வருமா? நன்மைகளை கர்த்தர் நமக்கு கொடுப்பான். அதுக்கு என்ன பண்ணணும்? நன்மையை புசிக்க வேண்டுமானா நம்ம என்ன பண்ணணும்? மனம் திரும்புங்கள். மனம் திரும்பி உன் தேவனாய் கர்த்தரை துதி. அப்பொழுது தேசத்தில் உனக்கு என்ன வரும்? நன்மைகள் வரும், தீமைகள் வராது. தீமையை தேவன் ஒரு நாளும் அனுமதிப்பதே கிடையாது. அனுமதி இல்லை தீமை. அப்ப மனம் திரும்பி நீங்கள் தியானத்தோட இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளும் பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்கிறாரா? நன்மையை கொடுக்கிறார். தேசத்தில் நன்மை மாத்திரம் உங்களுக்கு வரும். தீமை ஒரு நாளும் நாம் பார்க்க மாட்டோம். தீமை வராது என்றுதான் பைபிள் சொல்லு. தீமை வரும், ஆனால் அது உங்களை பற்றிக் கொள்ளாது. அது உங்களை என்ன பண்ணாது? பற்றிக் கொள்ளாது. தீமைகள் வரும், நோய்கள் வரும், விசுவாசிகள் பின்தொடரலாம், கஷ்டங்கள் வரலாம், மன வருத்தம் வரலாம், போராட்டம் வரலாம். அது ஒன்று நம்ம என்ன பண்ணாது? சேராது, அணுகாது, சேதப்படுத்தாது. மனம் திரும்பி விட்டால், அல்லேலூயா, மனம் திரும்பி விட்டால் தேசத்துல நன்மையானதை தேவன் நமக்கு கொடுப்பாரா? நன்மையானதை மாத்திரம் தான் நமக்கு அவர் கொடுப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் கூட எக்ஸாம்பிள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை பரீட்சை பார்த்தார்கள், ஆண்டவருடைய இருதயத்தை சோதித்தார்கள். ஆனால் அவர் தேவனுடைய நாமத்தை பரீட்சை பார்க்கும் பொழுது, அவர் இருதயத்தை சோதிக்கும் பொழுது அவருக்கு என்ன வந்தது? வேதனைகளும் துன்பமும் வந்தது. மறுபடி அதில் கொஞ்சம் பேர் ஆண்டவர் அடிக்கிறார், கொஞ்சம் பேர் அதில் மாண்டு போகிறார்கள். மறுபடியும் மோசே தேவனிடத்தில் போய் மன்றாடி ஜெபித்து அவர்களை ஒப்புக் கொடுக்க சொல், மனம் திரும்ப சொல், நான் கண்மலையில் இருந்து அவங்களுக்கு தாகத்தை திருப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். அவங்க என்ன பண்றாங்க? மனம் திரும்புறாங்க. அவர் ஆண்டவர் நன்மையானதை அவர் கொடுக்கிறார். காணையை கொடுக்கிறார், கவிதை கொடுக்கிறார், கண்மலையிலிருந்து தண்ணீரை கொடுக்கிறார். ஆனால் அவர்கள் தேவனுடைய இருதயத்தை கோபப்படுத்தும் பொழுது, அவரை பரீட்சை பார்க்கும் பொழுது தேவன் அவர்களுக்கு நலமானதை கொடுப்பதில்லை, தீமையானதை கொடுத்தார். அல்லேலூயா, பைபிள் சொல்லுது. ஆனா மனம் திரும்பி வச்சீங்களேன், தேசத்துல தான் நமக்கு கிடைக்குமா? நன்மையானதை மட்டும்தான் நமக்கு கொடுப்பார். தீமையை அவர் அனுமதிக்க. அதான் யோபு சொல்றான், தீமையை கர்த்தர் வாழ்க்கையில அனுமதிக்க மாட்டான். ஆனா எப்பொழுது சொல்றான்? வியாதி மத்தியில சொல்றான், எனக்கு தீமை வருவதில்லை, பொல்லாங்கு எனக்கு நேரிடாது. ஏதோ ஒரு விஷயம் கர்த்தர் என்னை புடமிடுகிறார், கர்த்தர் என்னை புடமிடுகிறார், நான் பொன்னாக விளங்க போகிறேன் என்கிற ஒரு நம்பிக்கை யோபுக்குள்ள இருந்தது. அதனால அவங்க வியாதை கண்டோம், பிள்ளைகளை, சொத்துக்களை, ஆடு மாடுகளை, வேலையாட்கள் எல்லாம் எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள். அவன் வருத்தப்படவில்லை. கர்த்தரை என்ன பண்ணி கொண்டிருந்தான்? துதித்துக் கொண்டிருந்தான். ஆண்டவரை ஆராதனை பண்ணி கொண்டிருந்தான். காரணம் என்ன? அவன் முழுமையாய் மனம் திரும்பி விட்டான். இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுக்க போகிறார், அது அவனுக்கு தெரியும். அதை குறித்து அவன் சோர்ந்து போகவில்லை, மனம் முறிந்து போகவில்லை. அவன் கர்த்தரையே முன்வைத்து ஓடிக்கொண்டிருந்தான். அல்லேலூயா. ஆனா சங்கீதம் நம்ம 22ல நம்ம வாசித்த அதுல 3வது வசனம் இப்படி சொல்லுது, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீர் பரிசுத்தர். அவன் எங்க வாசமா இருக்கிறானா?
நான் யாரு? நான் ஒரு இஸ்ரவேல். அப்ப நான் என்ன பண்ணணும்? அப்ப அந்த துதிக்குள்ளதான் அற்புதங்களையும் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் வச்சிருக்கிறார். நீ துதிக்கலன்னா அவ்வளவுதான், வியாதியும் வேதனையும் துன்பமும் நம்மளை தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இஸ்ரவேல் ஜனம் தான். ஆண்டவர் நம்பிக்கை வச்சாங்க, துதித்தாங்க, ஆராதனை பண்ணாங்க, அவருக்கு நன்மையானது நலமானதை கர்த்தர் செய்து வந்தார். துதிக்கல, ஆண்டவரை பிரச்சனை பார்த்தாங்க, இருதயத்தை சோதித்தாங்க, அவர் கீழ்ப்படியவில்லை, தீமையானதை சந்தித்தார்கள். எக்ஸாம்பிள் பைபிள் உலகம் வேண்டாம், எக்ஸாம்பிள் பைபிள் நமக்கு இருக்கு. அல்லேலூயா. அப்ப இங்க சொல்றாரு, இஸ்ரவேலின் துதிக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீர் பரிசுத்தர். அப்ப அவர் எங்க இருக்கிறாரா? வானத்துல இல்ல, பூமியில இல்ல, இருக்கிறேன், இருக்கிறவனாகவே இருக்கிறேன், வருகிறவனாகிய உத்தமனாய் கர்த்தர் இருக்கிறேன், நேற்று இருந்தேன், இன்னைக்கு இருக்கிறேன், என்றும் இருந்து கொண்டே இருக்கிறேன். ஆனா எங்க இருக்கிறேன்? ஒரு துதிக்குள்ள நான் வெளிப்படுவேன், ஒரு ஸ்தோத்திர பலியில் நான் வெளிப்படுகிறவராக இருக்கிறேன். மனம் திரும்பி என்ன பண்ணுங்க? செவி கொடுங்கள். மனம் திரும்பி செவி கொடுங்கள் என்றுதான் தேவ வார்த்தை இப்படி சொல்லுகிறது. மனம் திரும்பி மனம் பொருந்தி செவி கொடுங்கள். மனம் பொருந்தி, பாத்தீங்களா? மனம் பொருந்தி பொருந்தணும் பாருங்களேன். ஐந்து அவைகளையும் பொருந்தணும். நம்ம சரீரம், நம்ம ஆவி, ஆத்மா, அந்த மூன்று என்ன பண்ணுமா? பொருந்தணும் பாருங்களேன். ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றும் ஒன்றாய் இருந்தால்தான் ஒரு காரியத்தை செய்ய முடியும். சரீரமும் ஆவியும் ஆத்மாவும் மூன்றும் ஒரே செயல்பாடுல இருக்கணும். காலில் ஒரு முள்ளு குத்துனா கை நம்மளை அறியாமலே அங்க போயிடும் பாருங்களேன். தலையில ஏதாவது ஒண்ணு அரிக்குதுன்னு வச்சுக்கீங்க, நம்மளை அறியாமலே கை என்ன பண்ணுது? அப்போ தலை சொல்லுது, கையே நீ சும்மா இருக்காத, சீக்கிரம் எனக்கு கொஞ்சம் சொரிஞ்சி விடுன்னு சொல்லுதா? இல்ல, அதை முன்னே அறியாமலே இந்த கை ஓடி அது உதவி செய்கிறது, தலைக்கு காலுக்கு உதவி செய்கிறது. அல்லேலூயா. அதே போலதான் நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மைகளை புசிப்பீர்கள். என்ன பண்ணுவீங்க? தேசத்துல நன்மை மாத்திரம் தான் கர்த்தர் கொடுப்பார், தீமையை அனுமதிப்பார், ஆனா உங்களை அது அணுகாது. அது காரணம் தேவனை துதிக்கணும். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீர் நீ பரிசுத்த. அவர் ஒரு துதிக்குள்ள தான் இருக்கிறார். ஜெபிக்கிற ஒரு மகனை, ஜெபிக்கிற ஒரு மகன் அவர் இருக்கிறார். தரப்பில் நின்று ஜெபிக்க நான் ஒருவனை அல்லது ஒருத்தியை தேடினேன். ஜெபிக்கிறவர்கள் வேணும் ஆண்டவர் பார்க்கிறார். ஜெபித்தா வானத்திலிருந்து பல ஆசீர்வாதம் வரும், பூமியிலிருந்து ஜனங்க எழுப்புவாங்க, வானத்திலிருந்து வரங்கள் வரும், சத்தியங்கள் வரும், பூமியிலிருந்து ஜனங்க பண்ணுவாங்க, எழுப்புவாங்க. ஜெபிக்கிற ஆட்கள் இல்லை. 5 நிமிஷம் ஜெபிக்கிற ஆள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? 10 நிமிஷம், 25 நிமிஷம், நான் 30 நிமிஷம் ஜெபிக்கிற கை பயன்படுமா? ஒரு நாளைக்கு நான் 30 நிமிஷம் ஜெபிக்கிறேன், 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன். ஜெபிக்கிறாங்க. அல்லேலூயா. ஜெபம் இல்லை என்றால் நம்ம கோவில் அந்த வீட்டுல படுத்திருக்கிறது சமமா. எல்லா மழைகளும், காற்றும், தூசிகளும், இலைகளும், குப்பைகளும், வீடு மேல தலை இல்ல, சணல் போடல, சணல்ல டோர் போடல, ஸ்கிரீன் போடலன்னா நம்ம தூங்க முடியும்? அந்த மாதிரியா? சொல்லுங்க, தூங்க முடியாது. உலகத்தில் இருக்கிற குப்பை, உலகத்தில் இருக்கிற செடி கொடி தூசிகள் எல்லாம் எங்க வந்துடும்? வீட்டுக்குள்ள வந்துடும். மூடி இருக்கிற வீடு, ஸ்கிரீன் போட்ட வீடு, விண்டோ மூடி, டோர் மூடி இருக்கிற வீட்டுக்குள்ளே நல்லா இருக்கு, தூசி இருக்குது, தூசி இருக்கு. ஒரு நாளைக்கு 3 நாள் நீங்கள் வீட்டை பூட்டிட்டு வெளில போயிட்டு வந்து பாருங்களேன், உள்ள பார்த்தா அப்படியே தூசி படிஞ்சு இருக்கும்.
எல்லா விண்டோஸ் டோர்ஸ் ஸ்கிரீன்ஸ் எல்லாம் போட்டிருந்தும் வீட்டுக்குள்ள தூசி இருக்கு. ஆனா எதுவுமே இல்ல, டோர் இல்ல, ஸ்கிரீன் இல்ல, மேல மேல அந்த மூடல ரூப் இல்லைன்னா அந்த வீட்டுக்குள்ள எப்படிதான் இருக்கும்? பெரிய பொடிதி சகதி ஏலை, தூங்க முடியாது. கோழி நாய் நரி மூளை ஓடுறதுதான் நம்ம காதல கேட்கும். அல்லேலூயா. அதே போலதான் எல்லாவற்றையும் நீ அனுபவிக்கணுமா? ஜெபம் பண்ணாத, ஸ்தோத்திரம் பண்ணாத, இதெல்லாம் நான் அனுபவிக்க கூடாது. நன்மையானதை நான் புசிக்க வேண்டும், சுகமாய் இருக்க வேண்டும், ஆரோக்கியமாய் இருக்க வேண்டும், கர்த்தருடைய நாமத்தினுடைய மகளாய் ஏற்றவளாய் வாழ வேண்டும், ஏற்றவனாய் வாழ வேண்டும் என்று நீ விரும்பினால் என்ன பண்ணு? உன் தேவனாய் கர்த்தரை துதி, ஸ்தோத்திரம் பண்ணு. ஒரு சபை வளர்ச்சி தெரியும், ஒரு குடும்ப வளர்ச்சி தெரியும், அவங்க ஜெபிக்கிறாங்க, அதனால இந்த சபை வளர்ந்து கொண்டு போயிருக்கிறது. அவங்க ஜெபிக்கிறாங்க, குடும்பத்துல ஒன்றும் குறைபடல. ஜெபி கண்டுபிடிக்கலாம். ஜெபிக்கல ஆத்மா, இந்த சபையில யாரும் ஜெபிக்கிறது இல்ல, அதனாலதான் ஆத்மா வருது இல்ல, புதிய குடும்பம் வருது. ஜெபிக்கிறது இல்ல, தடையை உடைக்கிறது இல்ல, வழியை சுத்திகரிப்பது இல்ல. அதுல தெரிஞ்சுக்கலாம். அல்லேலூயா. குடும்பத்தில் ஜெபம் இல்ல, பிள்ளைகள் மத்தியில் ஜெபம் இல்ல, மனைவி ஜெபிக்கல, புருஷன் ஜெபிக்கல, வீட்டுல பிரச்சனை, போராட்டம், தரித்திரம், வியாதி, வேதனை, வலி வீட்டுல எல்லாம் வரும். ஆனா நீ சிலிக்கு போட்டு பாரு, உன் வீட்டுல விண்டோ போட்டு பாரு, ஸ்கிரீன் போட்டு பாரு, வெளியில என்ன சத்தம் கேட்டாலும் உனக்கு தெரியாது. தீமையை உனக்கு வராது, தீமையை நீ பார்ப்பதில்லை. நன்மையானதை தேவன் உனக்கு கொடுக்கிறார். காரணம் துதி. 4வது வசனம் சொல்லுது, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நீ என்ன பண்ண? ஜெபம், ஜெபம், நம்பி ஜெபித்தார்கள், நம்பினார்கள். நம்பினவர்களை தேவன் ஒரு நாள் என்ன பண்ணுவதில்லை? கைவிடுவதில்லை. நான் நம்பிட்டே இருக்கிறேன், நம்பிக்கை மாத்திரம் வாழ்க்கை அல்ல. நம்பினா போதுமா? துதிக்கிறேன், கர்த்தருக்கு கொடுக்கிறேன், துதிக்கிறேன், ஜெபிக்கிறேன், அந்நியரை உபசரிக்கிறேன், தேவனை கனப்படுத்துகிறேன் என்ற அந்த மகிமையின், அந்த தேவனுடைய, அந்த பரிசுத்த ஆவியானவருடைய உத்தாட்சியை நீ ஒவ்வொரு நாளும் பெற்று துதிக்கும் பொழுது இந்த 3வது 4வது வசனம் எப்படி சொல்லுது? எங்கள் பிதாக்கள் உனக்கு நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். மனம் பொருந்தி செவி கொடுத்தால் இந்த தேசத்தில் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வாரா? நன்மையானதை செய்வார். நன்மையானதை வழங்கால் இரான் என்று ஒரு வசனம் சொல்லுது. நீ ஜெபித்து ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரே அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருக்குங்க. எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு தோல்வி வந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, ஆனா எதை விடக்கூடாது? ஜெபத்தை விடக்கூடாது, ஒரு ஜெபத்தை விடக்கூடாது. அல்லேலூயா. நீ ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். தரித்திரம் வரும், பசி வரும், நிர்வாணம் வரும், போராட்டங்கள் வரும், இந்த பக்கத்தில் நிந்தை வரும், இந்த பக்கத்துல உபித்திரங்கள் வரும், அந்த பக்கத்துல இருந்து எரிச்சல் வரும், இந்த பக்கத்துல இருந்து கோபம் வரும். ஆனா நீ என்ன பண்ணணும்? இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தரை துதித்துக் கொண்டே இருக்கணும், ஜெபித்துக் கொண்டே இருக்கணும், ஜெபிக்கணும், நன்றா ஜெபிக்கணும். ஜெபிக்க 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 எல்லாம் உன்னை விட்டு பறந்து போய்விடும். ஆனா கொஞ்ச நாள் ஜெபிப்போம், இந்த தரித்திரம் நீங்கவில்லையே, கொஞ்ச நாள் ஜெபிப்போம், நோய் குணமாக இல்லையே, கொஞ்ச நாள் ஜெபிப்போம், போராட்டம் போகலையே, கொஞ்ச நாள் ஜெபிப்போம், நல்ல சம்பார்த்தனை இல்லையே, கொஞ்ச நாள் ஜெபிப்போம், பார்ப்போம், ஒண்ணுமே இல்லை. ஜெபித்தாலும் ஜெபிக்காவிட்டாலும் வருதுதான் வருது, சாப்பிடுதான் சாப்பிடுறோம், கண்ணிதான் குடிக்கிறோம், பரவாயில்ல. இப்படியே கொஞ்ச நேரம் தோத்துறோம், எழுந்தா தோத்துறோம், படுத்தா தோத்துறோம், வெளில போனா தோத்துறது போதும்.
தீமையானதை நாம் அனுபவிக்க கூடும். போதும், ஸ்தோத்திரம். வண்டி போட்டு ஏற்றிடுவாங்க, ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை பைபிளை எடுத்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், கொஞ்சம் தூசியை தட்டிட்டு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு வாரம் பைபிள் படிக்கலாம் பிரசங்கம் பண்ண முடியாது. ஒரு வாரம் பைபிள் படிக்கலன்னா, ஒரு நாள் பைபிள் படிக்கலன்னா, சத்தியமா சொல்ற பைபிள் பேச முடியாது. நம்ம கண்களுக்கு இந்த வேத வசனம் எப்படி இருக்குதுன்னா மறைக்கப்படும். அவரோடு நாம் உலாவிட்டால், அவரோடு நாம் நெருங்காவிட்டால், அவரோடு நாம் ஒவ்வொரு நாளும் பேசாவிட்டால், இந்த பைபிளுடைய வார்த்தை நம்ம கண்களுக்கு எப்படி ஆயிடும்? மறைவா இருக்கும். ஒரு மேகத்தை போல அப்படியே அப்படியே தெரியாது. இருதயத்துல அப்படியே ஒரு பெரிய பாரம் மாதிரி இருக்கும், பேச முடியாது. ஆவியானவர் உதவி செய்யாவிட்டால் அந்த நம்மளால வாழ முடியாது. பைபிள் சொல்லுது, நம்பிக்கை வைக்கிறோம், ஆண்டவர் அதை வாய்க்க பண்றாரு. ஆனா துதிகளின் தேவனாய் கர்த்தரை நீ துதிக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் சொல்லுகிறார். இரண்டாவது சொல்றாரு, அப்போஸ்தலர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 20வது வார்த்தை வாசிக்கிறேன். உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டு சொல்றாரு பாத்தீங்களா, அங்க மனம் பொருந்து அப்போ தேசத்தில் நன்மைகள் வரும். ஆனா இங்க இரண்டாவது சொல்றாரு, உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்க. என்ன சொல்றாரு? மனம் திரும்பு, அங்க செவி கொடு, இங்க மனம் திரும்புன்ற. செவி கொடுத்தா நிச்சயமா மனம் திரும்பிடலாம். செவி கொடுக்காட்டா கொஞ்ச நாளைக்கு தான் எல்லாமே பட 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 படன்னு கொஞ்சம் எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான் போதும், அவ்வளவுதான். இந்த பிரசங்கம் பண்றவங்க அவ்வளவு போதும், சபைக்கு போறவங்க போதும். மனம் திரும்பாத இருக்கிற காரணத்துலதான், செவி கொடுக்காத இருக்கிற காரணம் எல்லாமே கொஞ்சம் பாரமா, எல்லாத்தையும் பாரமா நினைப்போம். துதிப்பது பாரம், ஜெபிப்பது பாரம், ஆலயத்துக்கு போவது பாரம், கொடுப்பது பாரம், ஊழியத்தை நேசிப்பது பாரம், ஆண்டவருக்கு பணிவிடை செய்வது எல்லாம் பாரமாயிடும் இருதயத்துல. காரணம் தான் ஜெபிக்கல, அவரோட பேசல. ஒரு பிரசங்க சொன்ன 3 மீட்டிங்ல பேசுவாராம். பேசிட்டு வந்து 4வது நாள் வந்து படுப்பாராம், ஆண்டவர் பேசுவாராம். இன்னும் ஒரு 5 நாள் அந்த தஞ்சாவூர் பகுதியில் போய் அந்த ஒத்த நாட்டு பக்கத்துல கிராமத்துல ஒரு 5 நாள் மீட்டிங். ஏகப்பட்ட பிள்ளைங்க இருக்காங்க. கேட்பாராம், ஆண்டவரே 3 நாள் நான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன், முடியலையே. இல்ல, என் பலம் உனக்கு போது, போ. செபிக்கிற ஆளுங்களை தான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? இன்னும் செபிக்க தூண்டுவார். பிரசங்கம் பண்ற ஆளுங்களை தான் என்ன பண்ணுவாரு? இன்னும் பிரசங்கம் பண்ண தூண்டுவார். ஆண்டவர் பணிவிடை செய்கிறவர்கள், உண்மையாய் பணிவிடை செய்கிறவர்களை ஒரு நாளும் தடை பண்ணாத தூண்டிட்டே இருப்பாராம். போ, என் வேலைகளை செய். ஆனா செய்யாதவர்களை, ஜெபிக்காதவர்களை கர்த்தர் கண்டுக்க மாட்டார். ஆனா ஒரு ஆசீர்வாதம் உண்டு. குடும்பத்துல 4 பிள்ளைங்க இருந்தாலும் ஒரு பிள்ளை அடங்க வேலைக்கு போகாது. ஆனாலும் தாய் தந்தை என்ன பண்றாங்க? பரவாயில்ல, ஏதோ ஒரு குழந்தை கர்த்தர் கொடுத்துட்டார். 4ல இது ஒரு 5, இதுக்கும் சோத்தை போடு, இதுக்கும் ட்ரெஸ் தச்சு கொடு. ஏன்னா அந்த பாரம்பரியம், இவனுக்கு பிறந்தான் என்னுடைய பேரன், இவனுக்கு அந்த சொத்து கொடுக்கணும்ன்றதுக்காக பிதாவாகி தேவன் என்ன பண்ணாரு? அவனுக்கும் சோறு போடு, அவனுக்கும் சட்டையை தச்சு கொடு, பேண்டை கொடு, அவனுக்கும் பாதத்தை பிரிச்சு கொடு, அவனுக்கும் ஒரு வண்டி வாங்கி கொடு. எல்லா பிள்ளைகளும் போல அவனும் வச்சுக்க, அவ்வளவுதான். ஆனா அவன் என்னை விட்டு தூர இருப்பான். அல்லேலூயா. வேத வசனம் தெளிவா சொல்லுது. உழுகுற ஆட்கள் மாட்டியதான் என்ன பண்ணுவாங்க? இன்னும் உழுகுவாங்க. ஏன்னா சீக்கிரம் எல்லாத்தையும் முடிக்கலாம். விடாத மாட்டேன், ஒண்ணுமே பண்ண மாட்டேன், விட்டுருவா. சரி, கொஞ்ச நாள் இருந்து போட்டு. வேதவசமா அப்படித்தான். மனம் பொருந்தி செவி கொடுக்காவிட்டால், மனம் திரும்பி குணப்படாவிட்டால் நம்ம பாவமும் நிவர்த்தியாகாது, நன்மையானது கர்த்தர் நமக்கு தர மாட்டார். அப்ப இந்த வசனம்
என்ன சொல்லுது? உங்கள் பாவங்கள் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி மனம் திரும்பினா குணப்பட்டுருவோம். மனம் திரும்ப செய்ய மரணம் வரையும் நம்ம குணப்பட மாட்டோம். இருதயம் குணப்படாது, ஆன்மா குணப்படாது, சரீரம் குணப்படாது, ஆவி குணப்படாது. ஆவியும் குணப்படாது, ஆத்மாவும் குணப்படாது, சரீரமும் நோயும் நம்மளை விட்டு போகாது. அதான் சரீரம். ஆத்மா அந்த பரலோகத்தினுடைய அந்த ரட்சிப்பை பெறாது. ஆவி அங்கும் இங்கும் தெரிந்து கொண்டு கண்கள் அப்படி இப்படி பாருங்க வரணும். அந்த ஒரே வழியை நோக்காது. ஆவி என்ன நினைக்கிறதோ அதை செய்ய சொல்லணும். ஆவி காரணம் என்ன? மனம் பொருந்தி செவி கொடுக்கல. இரண்டாவது மனம் திரும்பி குணப்படல. மனம் திரும்பினா தானே குணப்பட முடியும். அல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்றாரு, நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள், அப்போதான் உங்களுடைய பாவம் உங்களுடைய சாபம் என்ன பண்ணுமா நிவர்த்தி செய்யும் பொருட்டு. ஆண்டவர் அதை தூக்கி போட்டுருவார். பாவத்தை சாபத்தை எடுத்து போட்டுருவார். அது நம்ம கிட்ட இராது. நன்மையானதை தர கர்த்தர் நமக்கு வல்லவரா இருக்கிறார் என்பதுதான் வேதம். நீ மனம் திரும்பி ஆண்டவருடைய நாமத்தை துதிக்கும் பொழுது நீ குணப்பட்டுடுவேன். மறுபடி அந்த குறைகள் உடனத்தில் வராது என்றுதான் அந்த வேதவசனம் சொல்லுது. மேல 19வது வசனம் இப்படி சொல்லுது பாருங்களேன். ஆனபடினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும் படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும் படிக்கும். கேட்டீங்களா? அது உங்களுக்கு அனுப்பணும். பிதாவாகிய தேவன் உங்களுக்கு அற்புதங்களை, அதிசயங்களை, ஆசீர்வாதங்களை அனுப்பணும். அப்படியானால் நீ என்ன பண்ணணும்? மனம் திரும்பு, மனம் திரும்பி குணப்படு, மனம் திரும்பி ஆசீர்வாதமா இரு, மனம் திரும்பி சந்தோஷமா இரு, மனம் திரும்பி விடுதலையாகிரு. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய பரிசுத்த ஆவியான உடத்தில் அனுப்புவாரு. அப்ப நீ எல்லா விஷயத்திலும் தேவனுடைய பிள்ளையா இருந்த பூமியில தேசத்துல நன்மையானது என்ன பண்ணுவேன்? புசிப்ப என்றுதான் அந்த வேதவசனம் தெளிவா சொல்லுகிறது. 21 என்னதான் சொல்லுது? உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்க தரிசனங்களுடைய வசனங்களும் வைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிரைஸ் எல்லாம் தீருமளவும் நடக்கும் வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பரலோகம் என்ன பண்ணுமா? ஏற்றுக்கொள்ள வேண்டும். தடை செய்ய முடியாது, தடை செய்ய முடியாது. வசனம் சொல்லுது, உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேற தீரும் காலம் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். யாரும் தடை பண்ண முடியாது. அதே போலதான் நீ மனம் திரும்பினா போதும். அவர் என்ன பண்றாரு? குணத்தை கொடுத்துருவார், குணத்தை கொடுத்துருவார், விடுதலை கொடுத்துருவார், நன்மை கொடுத்துருவார், சமாதானத்தை கொடுத்துருவார், சந்தோஷத்தை உனக்கு கொடுத்துருவார். அல்லேலூயா. வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது. இல்லை என்றால் இந்த பூமியில நம்ம எதையுமே செய்ய முடியும். அதான் சொல்றேன், 4 பிள்ளைகள், ஒரு பிள்ளை பக்கு படிக்க போகாது, படிப்பு வராது, வேலைக்கு போகாது. ஆனா குடும்பத்துல எல்லாம் 3 வேளையும் வந்து சாப்பிடுறோம். குடும்பத்துல என்ன கொடுக்கப்படுகிறது அதுக்கு உண்டு. ட்ரெஸ் எடுத்தா உண்டு, என்ன சமைச்சாலும் அதுக்கு உண்டு. அதுவும் கம்பீரமா வந்து சாப்பிடும், கம்பீரமா வந்து சாப்பிடும், அதிகாரத்துல சாப்பிடும். ஆனா தாயும் தந்தை வந்து சொல்ல மாட்டாங்க. பிள்ளை அவ்வளவுதான், பிரைஸெல்லாம் அதே போலதான் ஆண்டவர் நம்ம இறக்க அவ்வளவுதான். அதோடு
முடிஞ்சிடும். எந்த விதமான நன்மைகளும் கிருபைகளும் கிடைக்காது. ஜெபிக்கிற உனக்கு, ஸ்தோத்திரம் பண்ணுகிற உனக்கு, கர்த்தரை தேடுகிற உனக்கு, மனம் பொருந்தி செவி கொடுக்கிற உனக்கு, மனம் திரும்பி குணப்படுகிற உனக்கு எல்லாவற்றையும் செய்ய அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார் என்றுதான் வேதவசனம் சொல்லுது. அதுல 22வது சங்கீதம் சொல்லுது பாருங்க. இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசம் காட்டுறேன். 5வது வசனம். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். உம்மை நோக்கி கூப்பிட்டு என்ன பண்ணாங்களா? மனம் திருப்பி மனம் பொருந்தி செவி கொடுத்தா இந்த பூமியில நமக்கு என்ன இருக்குது? தப்பிக்கலாம். பாருங்க, நோய்க்கு தப்பிக்கலாம், பேய்க்கு தப்பிக்கலாம், மந்திர மாந்திர புள்ளி சூனியத்துக்கு தப்பிக்கலாம், மனுஷன் கண்கள் இருந்து நாம் தப்பிக்கலாம், கல்லுக்கு நாம் தப்பித்துக் கொள்ளலாம். ஆனா மனுஷனுடைய கண்ணில் இருந்து நாம் தப்பிக்க முடியாது. கல்லடி அது நமக்கு ஒண்ணும் பண்ணாது. ஆனா கண்ணடி இருக்குல்ல, அது மனுஷனுக்கு கொண்டுடும். கல்லால ஒரு மனுஷன் அடிச்சிடலாம், ஆனா அது இல்லை, ஒண்ணும் பண்ணாது. ஆனா மனுஷனுடைய கண்ணு ஒருவனை அடித்தா அவன் வாழ்க்கையை சமாளிக்கும். அவரே இவன் இயேசு கிறிஸ்து அப்படித்தானே சொல்லிட்டு இருந்தாரு. என் பிதா என்னை அனுப்பியிருக்கிறார், என் பிதா வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் சுயமா வரவில்லை, அவர் என்னை அனுப்பியிருக்கிறார். அவர் உங்க ஆபிரகாமையும் உங்க ஈசாக்கையும் உங்க யாக்கோபையும் அவர் ஆசீர்வதித்தார் என்று கர்த்தர் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. இயேசு சொன்னாங்க, தேவன் தேவன் என்றானே, கர்த்தர் கர்த்தர் என்றானே, அவரே இவனை ஆசீர்வதிக்கட்டும், அவரே இவனை கல்வாரி சிலுவையில் மீட்கட்டும், மரணத்திலிருந்து காக்கட்டும், பாதாளத்திலிருந்து மேலே கொண்டு வரட்டும் என்று இயேசு கிறிஸ்துவை சொல்லி என்ன பண்ணாங்க? சபித்தார்கள். உங்களையும் சபிப்பாங்க. ஆனா அதை நீங்க என்ன பண்ணக்கூடாது? நெகிழ்படுத்தக்கூடாது. இயேசு கிறிஸ்து நெகிழ்படுத்தல. அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க, போய் திமிர்வாதக்காரனை போய் அவர் சுகமாக்குறார். அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க, ஒரு குருடனை போய் எச்சி துப்பி மண்ணை குழப்பி கண்ணில் வைக்கிறாரு. ஒரு மனவனை போய் பார்த்திருக்கிறான், அவனை போய் தொட்டு எழுந்து நடப்பாங்க. நீ யாரு என்ன சொன்னாலும் ஜெபித்துக்கிட்டே இருக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கணும், கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கணும். உனக்கு செய்ய வேண்டியதை அவர் செய்துக்கிட்டே இருப்பாரு, அவங்களுக்கு செய்ய வேண்டியதை அதுவும் நடந்துகிட்டே இருக்கும். நீ மனம் திரும்பிட்டா சொல்றேன், நீ மனம் பொருந்தி செவி கொடுத்தா சொல்றேன். அல்லேலூயா. திருடாவிட்டால் திருட நிச்சயமா ஒழிக்க முடியாது. எத்தனை காவல் இருக்கட்டும், 2 படம் 3 படம் 4 படம் 5 படம் இருந்தாலும் என்ன பண்ணிடுவாங்க? அவங்க ஒரு விதத்தை ஒரு யோசிப்பாங்க. பூமியில ஓட்ட போட்டு அடி பூமியில ஓட்ட போட்டு அப்படியே உள்ள வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவான். மனம் திரும்பாவிட்டால் நீ என்ன ஆக முடியாது? படப்பட முடியாது. மனம் பொருந்தி செவி கொடுக்காவிட்டால் தேசத்து நன்மையானது, திருடாவிட்டால் திருட்ட யாராலுமே ஒழிக்க முடியாது. எத்தனை பட போலீஸ் போட்டாலும் தெரியுதான். இங்க ஒருவர் திருடி அவனை பிடித்து 5 நாள்ல இன்னொரு திருட்டம் நடக்கும், ஒழிக்க முடியாது. இந்த காலத்துல இந்த காலம் வரை ஒழிக்க முடியுதா? ஆனா மனம் திரும்பிட்டான், அவன் மனம் திரும்பிட்டான், திருட்ட ஒழிச்சிடலாம். அவன் தான் அவன் திருட்ட ஒழிக்கணும். அதே போல நீ நானும் மனம் திரும்பினால்தான் தேசத்துல நன்மையானதை புசிக்க முடியும். நீ நானும் மனம் திரும்பினால்தான் நாம் சரீர அளவில் ஆவி ஆத்மா சரீரத்துல சுகம் பெற முடியும். நம்ம பாவங்கள் மீட்பு செய்யப்படும். 3வது வசனம் அழகா சொல்லுது. 1 யோவான் 1:7. 1 யோவான் 1:7. அவர் ஒளியா இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால். 3வது உண்மையில நடக்க சொல்ற. உண்மையா இந்த பூமியில நீங்க வாழ வேண்டும். ஒளி, அவர் ஒளி, அந்த வழியில நடக்க சொல்றார். அவர் ஒளியா இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால். பாத்தீங்களா? அந்த ஒளி அந்த சத்தியத்தில் நடக்க சொல்றார், அந்த நியாயத்துல நடக்க சொல்றார், அந்த நியாய பிரமாணத்துல அந்த
வழிகளுக்குள்ளே உன்னை நடக்க சொல்றார். நீ ஒளி இல்லை, அவர்தான் ஒளி. ஆனா ஒளி வழியாய் நீ நடந்து போக வேண்டும். நீ நடக்கணும். அவர் விரும்புறார். என் வழியில வா, நான் ஒளி உனக்கு முன்னாடி போற, என்னை பின்பற்று, என் அடிசூடைகளை பின்பற்றி வா. மூன்றாவது, அவர் ஒளியா இருக்கிறது, அந்த ஒளியிலே நீ நானும் நடந்தால் எப்படி இருப்பான்? ஒருவர் ஒருவர் காட்டி கொடுக்க மாட்டோம், ஒருவர் ஒருவர் அசிங்கமா பேசிக்க மாட்டோம். ஒருவர் தவறு செய்தா அதை மண்ணால மூடிட்டு, காலால மூடிட்டு, அதை கையால மூடிட்டு மற்றவர்கள் அதை சொல்ல மாட்டோம். அல்லேலூயா. ஒருவர் கூட எப்படி இருப்போம்? ஐக்கியமா இருப்போம். காட்டி கொடுக்க மாட்டோம், யாரையும் காட்டி கொடுக்க மாட்டோம். ஐக்கியம் ஒரு பெரிய மகிமையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வந்துடும். ஒரு பெரிய மகிமையை கொண்டு வரும். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு மேன்மையை, ஒரு மேதையை, ஒரு மேன்மையை, ஒரு உயர்வை கொண்டு வந்துடும். வேதம் சொல்றது பாருங்க, அழகாய் நம்மளை திருத்ததுதாங்க வேதம். தாய் தந்தை கூட நம்மளை திருத்திருக்க மாட்டாங்க. ஆனா வேதம் நம்மளை பலிகைகளாய் மாற்றிடும். ஒரு ஞானியாய் வேதம் நம்மளை மாற்றிடும். வேதத்துக்கு செவி கொடுத்தா நீ மனம் திரும்பினாதான், இல்லன்னா உன்னை வெளிச்சமா இருக்காது. அப்படி இப்படி தான் இருப்ப. ஆத்துல பாதி சேத்துல பாதி. ஆனாலும் அப்படிதான் ஆண்டு என்ன பண்ணாரு? வைக்கிடுவாரா? கக்கனா ஒரே நாத்தனா வாந்திய பாத்தீங்களா? வாந்தியத்தை பார்த்து நிக்க முடியாது. ஒரே நாரும். நம்ம வாழ்க்கை நாரிடுமா? நம்ம வாழ்க்கை நாரிடும். இப்படிதான் இனிப்பு சாப்பிட்டாலும் சென்று அடித்தாலும் நாரிக்கிட்டே இருக்குமா? சொல்றேன், நான் வாங்கி பண்ணிப்போம். கண்பான தேவனுடைய பிள்ளை. அப்ப என்ன சொல்றது? வசனம் என்ன சொல்லுது? அவர் ஒளியா இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் எப்படி ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமா இருக்குது. நம்ம சபை, நம்ம சபையில இருந்து யாரும் வெளியே போக கூடாது. சபைக்கு ஆத்மா உள்ள வருவதை தவிர வெளியே போக விடக்கூடாது. அப்படியாவது அவர்களை நாம் கொண்டு வர வேண்டும். இதுதான் ஐக்கியம். யாரு எங்க போல நம்ம சபையை போவோம், நம்ம ஆண்டவர் தீர்த்துக்கு வந்துடும். அது ஐக்கியம் இல்லை. காரணம், ஆண்டவர் வார்த்தைக்கு செவி கொடுக்கல. இரண்டாவது, மனம் திரும்பல. என்னதான் அர்த்தம்? அல்லேலூயா. ஒற்றுமை ஓங்குக. ஒரு எனக்கு இப்படி அமைச்சிருந்தார். ஒரு ஏழ்மையான ஒரு பெண் நம்ம சென்னை மாநகரத்தில் மேயராக 24 வயது பெண். மேயராக 24 வயது அறிவு இருக்குமா? அறிவோடு தான் அந்த பெண் இன்னைக்கு மேயராக, சென்னை மாநகரத்தில் மேயராக முடிசூட்டப்பட்டிருக்கான். அனுப்பிடும். அது இஎஸ்ஐ சபையை சேர்ந்த பெண், ஒரு கிறிஸ்தவ பெண். அனுப்பினார். பிரதர், ஒரு கிறிஸ்தவ பெண் 24 வயது பிரியா நம்ம சென்னை மாநகரத்துல மேயராக போறாங்க. இந்த வகுப்பை சேர்ந்தவர்கள் அனுப்பிடும். சமுதாயம், சமூகம் ஓங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெருக, தேவன் அந்த வாலிப பெண்ணை வழிநடத்தி அரசியாக மாற்றுவாராக ஜெபிக்கிறோம் பிரதர் என்று சொல்லி நான் அவருக்கு அனுப்பினேன். அவர் வெல்கம் சொன்னார். எஸ்தருக்கு என்ன தெரியும்? எஸ்தர் தேவ நாட்டை ஆண்ட. அப்போ அவளுக்கு உள்ள அந்த அறிவு ஞானத்தை அந்த பிரியாவுக்கு அதை கொடுக்க மாட்டாரா? மனம் திரும்பி மனம் பொருந்தி கர்த்தரை நாம் ஏற்றுக்கொண்டால், வழியில் நடந்தால், தேவனுடைய அறிவு ஞானம் நமக்கு அதிகமா இருக்க. வயது இல்லை, வயது ஒரு காரணம் கிடையாது. அறிவுதான் முக்கியம். கர்த்தரை முதல்ல கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது ஞானம் உங்களுக்கு கூட ஒரு கர்த்தரை தேடுகிறதே ஞானத்தின் ஆரம்பம். நீ கர்த்தரை தேடிப்பாரு. உலகத்துல உன்னை தவிர ஞானத்திலும் அறிவிலும் சம்பத்திலும் ஆசீர்வாதத்திலும் ஒருவன் கூட இந்த பூமியில இருக்க மாட்டான்.
ஆனா நீ தேடணுமே, ஜெபிக்கணுமே, ஆராதிக்கணுமே, உண்மை பேசணுமே, ஐக்கியத்தில் இருக்கணுமே. வேதம் சொல்லுது பாருங்க, தெளிவா சொல்லுது. அவர் ஒளியா இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் எப்படி இருப்போம்? ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை மூணாவது சுத்திகரிப்பு உனக்கு வேண்டுமா? நீ எப்படி இருக்கணும்? ஐக்கியத்தில் இருக்கணும். ஐக்கியத்தில் இருந்தாதான் சுத்திகரிப்பு. ஐக்கியம் இல்லைன்னா சுத்திகரிப்பு இருக்காது. ஒற்றுமை இல்லைன்னா ஓங்க முடியாதா? ஒற்றுமை தான் ஓங்க முடியும். ஒற்றுமை இல்லைன்னா தனி மரமா தான், தனி மரம் தோப்பாதான். அல்லேலூயா. சிங்கம் பாருங்களேன், ஒரு பெரிய தோப்பு, ஒரு காடு. அந்த காட்டுக்குள்ள எரும மாடுகள் அல்லது மாடுகள் அல்லது மான்கள் எல்லாம் என்ன பண்ணோம்? முழுமையா மேயும். அந்த எருமாட்டை என்ன பண்ணோம்? அந்த சிங்கம் பிரிக்கும் பாருங்களேன், பிரிக்கும். அவள் போய் கலைச்சு விடும். அப்ப ஒண்ணு அப்படியே கொண்டு போகும். போய் சீண்டும் ஓடும், சீண்டும் ஓடும். அப்ப அந்த எருமாடு ஓக்கமா ஓடும். அப்ப அதை பிரிஞ்சிடும். அந்த எருமாட்டை சுத்தி வளைச்சும் சிங்கம். அந்த எருமாடு கூட்டம் தூரமா போய்விடும். உடனே அந்த சிங்கம் அந்த எருமாட்டை 10 சிங்கம் சேர்ந்து என்ன பண்ணும்? வேட்டையாடும். அதனாலதான் சிங்கம் வேட்டையாடும். விசுவாசம் அப்படிதான் வேட்டையாடுவான். ஒரு கூட்டத்துல இருந்து ஒரு ஆத்மா பிரிச்சு கொண்டு போய் தனியே கொண்டு போயிடுவான் பாருங்களேன். ஹல்லேலூயா. அப்ப ஒற்றுமை, ஒங்குதல், ஐக்கியம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஜெபம் நன்மையை கொண்டு வரும். மனம் திரும்புதல் ஆவி ஆத்துமா சரீரத்துக்கு கொண்டு வரும், சுகத்தை கொண்டு வரும். மனம் திரும்பிப்பா. ஒரு விசை என் காலு வேலை ஸ்தலத்துல நடந்த கார்டன்ல ஒரு பொந்துக்குள்ள காலை விட்டுட்டேன். அப்படியே கால் வளைச்சிருச்சு, நடக்க முடியல. எனக்கு கொண்டாந்து கார்ல தான் விட்டாங்க. இங்கதான் கீழே விடு, ஒன்னும் பண்ண முடியல. உடனே ஆஸ்பத்திரிக்கு போனோம். இந்த மாதிரி டாக்டர் ஆண்டவரே வேதனைப்பட்டேன், ஆண்டவரே ஸ்தோத்திரம். அங்க போய் நான் அந்த கூட்டத்துல உட்கார்ந்து இருக்கணுமா? கூட்டத்துல உட்கார்ந்து வெயிட் பண்ணணுமா? தாங்க முடியல. அப்படியே விச்சு அப்படியே குறைக்கணும். ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே அந்த இடத்தை தடவிட்டே போனேன். வண்டி நான் தான் ஓட்டிட்டு போறேன். பாசமா கூட்டிட்டு போனேன். கூட்டு போய் அங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன். கையை வச்சு ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கேன். ஒரு செகண்ட் நல்லாச்சு. கரங்களை தண்ணி கத்தனை வகம் கொடுத்து ஏன் பாருங்க, இப்படி இந்த காலம் இப்படி ஆயிடுச்சு. என் சாட்சி பாசமா தான் எம்ஜிஆர் ரோட்ல மாதியனை பார்க்க அந்த ரோட்ல உட்காந்து. நீங்க மாதியம் பெரிய டாக்டரா இருக்கிற அன்னைக்கு ஒண்ணுமே கிடையாது. அந்த எம்ஜிஆர் ரோட்ல ஒரு விருது தான் இருப்பார். ஒரு பில்டிங்ல இருப்பார், சின்ன பில்டிங். ஆனா இன்னைக்கு பெரிய ஆள் ஆயிட்டாரு. அல்லேலூயா. கால் நல்லாச்சு. உடனே எழுந்தேன், நடந்தேன், குதித்தேன். பிரைஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்லை, கிளம்பலாம். அன்னைக்கு டாக்டருக்கு எப்படியும் 500 ரூபாய் கொடுப்போம். 200 ரூபாய் பீஸ் வாங்குவோம், 300 ரூபாய். அந்த 500 ரூபாய் யாருக்கு கொடுத்தோம்? கனி அப்பா. அந்த 500 ரூபாய் உடனே கொண்டு போய் அந்த அம்மாட்ட கொடுத்துட்டோம். யார் யோசித்த யாரு கொடுக்கலாம்? ஆனா நன்மை செஞ்சுட்டாரே. இல்லைன்னா நான் யாரோ ஒரு இடத்துல அந்த காசை கொடுத்தாகணும். இந்த காசை யாரோ வந்து சாப்பிடணும் சொல்லி கொஞ்சம் உடனே பண்ணல. நல்லா சோதனை பண்ணிட்டே இருந்தேன். ஆவி ஆத்மா சரீரத்தை தேவன் பாதுகாக்க வல்லவராக. எப்பொழுது மனம் பொருந்தி செவி கொடுத்தார், மனம் திரும்பி கர்த்தருடைய ஒளி வழியிலே நடந்தார். அவர் அர்த்தம் உச்சத்துல உள்ள ஆவி ஆத்மா சரீரத்தை என்ன பண்ணும்? சுத்திகரிக்கும். செவி கொடுக்கணும். ஐக்கியமா, ஐக்கியம் எப்போதும் தேவை. ஐக்கியம் இல்லை என்றால் சாத்தா உள்ள புகுந்து குடும்பத்தை அழைத்து விடுவான். ஐக்கியம் போது ஜெப ஐக்கியம் வேணும், ஒற்றுமையில் ஐக்கிய வேண்டும், ஒருமைப்பாட்டில் ஐக்கிய வேண்டும், சத்தியத்தில் ஐக்கிய வேண்டும் என்றுதான் அந்த வேத வசனம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. இன்னொரு வசனம் கூட இப்படி சொல்லுது. அடுத்த வசனம் வேண்டாம், 1 கொரிந்தியர் 1:9 வாசிக்கலாமா? நான் கல்வாரி சிலுவையிலே சிந்தின ரத்தத்தை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன்.
கீழ்ப்படிதலை பற்றி நான் பேசிட்டு இருக்கிறேன். 1 கொரிந்தியர் 1:9 நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். எப்படி உன்னை எதுக்கு அழைக்கிறாரு சிஸ்டர்? ஐக்கியமா இருக்கிறது தான் அழைக்கிறார். கலைச்சி விடுறதுக்கு இல்ல. கலைச்சி ஏதோ ஒண்ணு சொல்லி போ எங்கேயாச்சும் போ நல்லா இரு அப்படி இல்லை. எதுக்கு ஐக்கியமா? நம்ம ஒற்றுமையா இருப்பதற்கு. அல்லேலூயா. ஒற்றுமையா இருக்கணும். அப்பெல்லாம் சபையில இருக்கோம். இப்போ வாலிபர் என்ன பண்ணுவோம்? போவோம், 2 பிரிவா பிரிஞ்சிருவோம். 2 பிரிவாய் பிரிஞ்சு ஒரு இடத்துக்கு, ஒரு கிராமத்துக்கு போவோம். அந்த மகாபலிபுரத்துக்கு அந்த புலிகோகையில போய் 2 குகையா பிரிவோம். இந்த பக்கம் 10-11 பேர், இந்த பக்கம் 11 பேர். அப்போ ஆளே பாடணும், ஆ பாடணும். இந்த பக்கம் சொன்ன உடனே நடுவர் ஒருத்தர் இருப்பார். பா பா இதிலே பாடணும், சா பாடணும், கீ பாடணும். டக்கு டக்கு டக்குன்னு பாடணும் பாருங்களேன். அப்ப ஐக்கியமா இருந்தால்தான் அந்த பாடலை பாட முடியும். அப்படி நாங்கள் பாடி அங்க நடுவர் இருப்பார், பாஸ்டர் இருப்பார். பாடினவர்களுக்கு வெற்றி பெற்ற பேர் 1, 2, 3, 1, 10, 2, 3 சபையில அந்த சண்டை வந்து கொடுப்பாங்க. அப்ப பாருங்க, அந்த ஐக்கியம். உங்களை எதுக்கு அழைத்தாரா? கர்த்தர் எதுக்கு அழைத்தார்? படிப்படி வாசிங்க. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடன் ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நம்ம எதுக்கு அழைத்த? ஐக்கியமா இருக்க, ஒற்றுமையா இருக்க, ஓங்குதலா இருக்க, மனம் திரும்பி கொடுப்பட, மனம் புரிந்து செவி கொடுக்க. ஒற்றுமை. ஒற்றுமை இல்லைன்னா அந்த பூமியில ஒரு குடும்பத்துல ஒற்றுமை இல்லைன்னா, மனைவி புருஷன் ஒற்றுமை இல்லைன்னா, பிள்ளைகள் ஒற்றுமை இல்லைன்னா அந்த குடும்பம் இயங்குமா? ஓங்குமா? ஓடுமா? வசிக்குமா? பிசிக்கும். பிசிக்கும் கொஞ்சம் அப்படி சண்டையை சர்ச்சையில் உட்காரணும், அப்படியே போய் கடைசியில் ஒன்றும் இல்லாதாயிடும். ஒற்றுமை, ஓங்குதல், மனம் திரும்புதல், குணமாகுதல், செவி கொடுதல், நன்மையை பூசித்தல் முடியாது. எதுக்கு நம்ம அழைச்சார்? ஒரு கூட்டம், 1000 சபைகள் இருக்கிறது. நம்ம சபை, நம்ம பிள்ளைங்க, நம்ம விசுவாசி, நம்ம ஐக்கியம், நம்ம சந்தோஷம், நம்ம சமாதானம் என்கிற ஒரு ஐக்கியம் இருக்குது. அதை விட்டுறக்கூடாது. அதுக்குதான் நம்ம அழைத்தார். அதுக்குதான் நம்மளை அவர் ரத்தத்தை கொடுத்தார், சரீரத்தை கொடுத்தார், ஜீவனை கொடுத்தார் என்று வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அழகா சொல்லுது பாருங்க வசனம் 8 மேல சொல்லுது பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவெடுத்து அவர் உங்களை குற்றப்படாதபடி, தீட்டுப்படாதபடி, கரப்படாதபடி ஆண்டவரோட பாதுகாத்து உயர்த்துவா, சுத்திகரித்து உயர்த்துவா. உண்மையா இருக்கணும் பாருங்க. நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து உடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் எப்படி இருக்கிறாரு? உண்மையுள்ளவராக இருக்கிறார். கீழே 10 சொல்லுது, சகோதரரே சகோதரிகளே நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகளை இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர் புரிந்து இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். எப்படி இருக்கணுமா? ஏக சத்தியா, ஒரே மனதா இருக்கணும். நான் என்ன பேச போறேனோ அதை ஆண்டவர் நீங்க வேதத்துல வாசிக்கும் போது அதை பேசியிருப்பார். நீ காலையில வேதத்தை வாசிக்கிறீல்ல, அந்த வார்த்தைங்க பிரசங்கிக்கப்படும். அதான் ஒரே மனம், ஒரே ஏக்கம், ஒரே எண்ணம். அல்லேலூயா. அதுக்குதான் நம்மளை அழைத்திருக்கிறார். அழகா சொல்றாரு, ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர் புரிந்திருக்கும். சீர் புரிந்தா எல்லா ஆசீர்வாதமும், எல்லா ஆசீர்வாதம், எல்லா மகிமையும் இருக்கும். யாருக்கும் நீ கையா தேவையில்லை, யாருக்கு நீ தேவையில்லை, யாருக்கு கேட்க தேவையில்லை. சீர் எல்லா ஆசீர்வாதமும் சீரும் செருப்போடு சொல்றாங்கல்ல, சீரும்
சிறப்போடும் மகிமையோடும் நீ வாழ சொல்றாங்கல்ல. அப்படிதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவர் சீர் கொடுப்பவர். கர்த்தர் கொடுக்கிற சீர் எப்படி இருக்குமா? சுரந்திருக்கும்படி நான் உனக்கு செய்வேன். பழைய சீர் இல்ல, புதிய சீரை உனக்கு நான் கொடுப்பேன்னு எசேக்கியா புத்தகத்தில் சொல்றார் பாருங்க. நசீர் ஆசீர்வாதம். ஒரு ஆண்டு வாக்குத்தத்தம் கூட நமக்கு. நசீரை நான் கொடுப்பேன், நல்ல ஆசீர்வாதத்தை கொடுப்பேன், நல்ல மகிமையை கொடுப்பேன். அங்கும் இங்கும் நம்ம தலையை செவியை சாய்க்க கூடாது. இதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எல்லாம் போய் கம்முன்னு இருக்கிறீங்க. ஒரு அலிலே சொல்லலாமா? இன்னொரு அலிலே சொல்லலாமா? இன்னொரு அலிலே சொல்லலாமா? அதுதான் அந்த திருவுது நான் போக போறேன். 10வது வசனத்தை மறுபடியும் வாசிங்களேன். சகோதரரே சகோதரிகளே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசணும். நம்ம ஆத்மா அறுவடை பண்ணணும், எல்லாம் ரட்சிக்கப்படணும், நம்ம சபை நிரம்பி வழியணும். நம்ம அதுக்கு 10 பேரை நம்ம வழி நடத்தணும், 10 பேருக்கு நம்ம ஜெபிக்கணும், நான் 10 பேருக்கு சுவிசேஷம் சொல்லணும். காலையில 7 to 9 ஒரு மீட்டிங், 9 to 11 மணிக்கு ஒரு மீட்டிங், ஒரு ஆராதனை, 11:30 மணிலிருந்து 1 மணி வரையும் ஒரு ஆராதனை. அந்த ஆராதனை நான் நடத்துவேன், நான் தான் பாடுவேன், நான் தான் வர்ஷிப் நடத்துவேன். கடைசியா பாஸ் பண்ணி போட்டோம். ஆனா வர்ஷிப் நான் பண்ணுவேன், நான் தான் பாடுவேன், நான் தான் ரீட் பண்ணுவேன், தலைமை நான் தான் தாங்குவேன். நான் கடைசியில பாஸ் வந்து செய்தி நான் கொடுத்து போனா போட்டோம். அந்த ஐக்கியம் நமக்குள்ள இருக்கா? அல்லேலூயா. இதான் ஐக்கியம். ஐக்கியம் என்ன? இப்ப நான் என் கூட்டம் உண்மையை ஆக்கி சாப்பிடுறது கிடையாது. ஐக்கியம் என்பது பரலோக வரையும் சொல்லணுமா? பரலோக வரையும். இதான் ஐக்கியம். அல்லேலூயா. வேத வசனம் எவ்வளவு அழகா சொல்லுது. இந்த 3 என்ன சொல்லுது? 9 எசேக்கியேல் 36:9. நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிறார். இல்ல, அது பழைய ஏற்பாடு. எசேக்கியேல் 36:9. ஒரு சீர் பொருந்திய உன ஆசீர்வாதம் சொல்றார்ல. நான் ஒரு பட்சத்திலிருந்து உன்னை கண்ணோக்குவேன். பாருங்க, நான் ஒரு பட்சத்திலிருந்து அனுதினம் உன்னை கண்ணோக்குவேன். நீங்கள் பண்படுத்தப்படுவீர்கள். அவ்வளவுதான். நீங்க என்ன பண்ணுவீங்க? பண்படுத்தப்படுவீங்க. சீர் பொருந்திய ஆசீர்வாதத்துக்கு என்ன பண்ணுவீங்க? பண்படுத்தப்படுவீங்க. பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். பண்பட்டு என்ன பண்ணுவீங்க? விதைக்கப்படுவீர்கள். விதைக்கப்படுவீங்க. வேத வசனம் எவ்வளவு அழகா சொல்லுதுங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, வேத வசனம் எவ்வளவு அழகாய் சொல்லுது பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதிலே பெரியவரா இருக்கிறார். இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன். நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சத்தார் மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன். பட்டணங்கள் குடியேறப்படும், அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும். பிரைஸ் எல்லாம் கட்டப்படுவீர்கள். கர்த்தர் சொல்றார், கட்டப்படுவீர்கள், ஓதப்படுவீர்கள், ஓங்கி இருப்பீங்க. ரத்தத்தின் ஆசீர்வாதம் நான் உங்களுக்கு செய்வேன். நான் மனம் திரும்பி குணப்படும் பொழுதுதான் ஆண்டவர் சொல்றாரு. மனம் திரும்பி குணப்படும் பொழுது தேவனாய் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நீ புசிக்க வேண்டும் என்று அவர் விருப்பப்படுறார். பட்சமா இருக்க விருப்பப்படுற இயேசு கிறிஸ்துவோடு பட்சமா இருக்கணுங்க. எல்லாருக்கும் தேவனாய் கர்த்தருடைய கிருபை நமக்கு சொல்லணும். கடைசியா 22 சங்கீதத்தில் நான் வரப்போகிறேன். 10 வருடம் வாசித்த இல்லையா? இந்த 10 நாம் வாசித்து நிறுத்த போகிறோம். 9வது வசனத்தை வாசிங்க. நீரே என்னை கற்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் முளைப்பாலை நான் உண்ணுகையில் என்னை உம்முடைய பேரு நம்பிக்கையாய் இருக்க பண்ணினீர். அல்லேலூயா. பாத்தீங்களா? என் தாயின் கற்பத்தில் எடுத்தவர் நீரே. நான் மனம் பொருந்தி செவி கொடுத்தேன். என் தாயின் கற்பத்திலிருந்து எடுத்தவர் நீரே. நான் மனம் திரும்பி குணப்படுவேன். இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லப்பட்ட வசனம். மரியா அம்மா
இயேசு கிறிஸ்துக்கு எப்படிதான் பாலூட்டி சீராட்டி வளர்த்தாலும் இயேசு யாருக்குரியவரா? கர்த்தருக்குரியவர், பிதாவுக்குரியவர். அதனால்தான் தீர்க்கதரிசனமாய் தாவீது மூலமாய் கர்த்தர் அங்கே பேசுகிறார். நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் உழைப்பாலை நான் உண்மையில் என்னை உடைய பேரில் நம்பிக்கையாய் இருக்க பண்ணினேன். நான் கர்த்தருடைய பிள்ளை, வானத்திலிருந்து அனுப்பப்பட்டவர். நான் இப்படிதான் மாம்சத்துல ஒரு கர்ப்பாடத்துல ஒரு கர்ப்பத்தில் நான் பிறந்தாலும் நான் கர்த்தருக்குரியவன். நான் கர்த்தர். நீ இந்த பூமியில ஒரு ஃபேமிலியில் நீ பிறந்தாலும் நீ யாருக்குரியவன்? நீ கர்த்தருக்குரியவள், நீ கர்த்தருக்குரியவன். நான் கர்த்தருக்குரியவள், நான் கர்த்தருக்குரியவன். இதான் வேத வசனம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. ஒரு வசனத்தை சொல்லி நாம் கடந்து போக போறோம். பிலிப்பியர் புத்தகம் 1:3 வாசி. பிலிப்பியர் புத்தகம், பிலிப்பியர். நான் சிலுவை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். பிலிப்பியர் புத்தகம், பிலிப்பியர் வாசி. 1:3. சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல், சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடியால். பிரைஸ் தி லார்ட். இது சொல்றாரு பாருங்க, அழகாய் சொல்லுது. வாசி வாசி. சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடியால் நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்துல விண்ணப்பம் பண்ணி. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து முதல் இந்நாள் வரையிலும் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். உங்கள் விண்ணப்பங்களையும் உங்கள் ஜெபங்களையும் உங்கள் ஸ்தோத்திர பலிகளையும் அவர் விரும்பி கேட்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். எவ்வளவு அழகாய் இந்த வசனம் சொல்லுங்க பாருங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 8-9 வருஷம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்று இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டும். அப்படிங்களா? நீ இயேசு கிறிஸ்துவை ஐக்கியத்துக்கு அழைத்து அவருடைய நாமத்தை மகிமைப்பட்டு ஒற்றுமையாக ஓங்கியிரு. தேவனை மகிமைப்படுத்துங்க. அவருக்காக ஆத்தும அறுவடை பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. இடைவிடா ஜெபம் பண்ணுங்க. புலிகளின் மத்தியில் இருக்கிற அந்த தெய்வத்தை அனுதினமும் போற்றுங்க. அப்படி போற்றும் பொழுது என்ன நடக்குது? மேலே பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலும் இருக்கிறது. இந்த ஒரு காரியம் நீங்கள் எங்க ஆண்டவர் அவங்க வந்துருவாரா? 1000 வருஷம் அவங்க எத்தனை நாளா? ஒரே ஒரு நாள். அப்ப இன்னும் எப்போ வர போறாரு? எல்லாம் தேசத்துக்கு தேசம் கத்தி எடுத்து வாளை எடுத்து துப்பாக்கி எடுத்து சொத்து கட்டு கடக்கும்போது தான் வர போறாரு. அதுக்குள்ள வரப்ப பூமி அதான் சின்ன வரலையே, இன்னும் கணக்கு காணாத போலியே, எடுத்துக்கொள்ளப்படலையே யாரும். ஐயோ என் புள்ளைய காணுன்னு போலீஸ் ஸ்டேஷன் யாரும் கம்பெனி கொடுக்கல. ஐயோ என் கணவனை காணும், என் புருஷனை காணும், என் மனைவியை காணுமே, என் அப்பாவை காணும், என் அத்தையை காணும், என் தாத்தாவை காணுன்னு யாரும் என்ன பண்ணல? போய் ரிப்போர்ட் கொடுக்கல. என்ன ரகசிய வருகை என்ன வரலையே, அவங்க உபித்திர வேற வரலையே. இதெல்லாம் உபித்திர வரலையே, ஆசீர்வாதம் தானே கொட்டிட்டு இருக்குது. உபித்திர வரணுமே, பசியிலேயே ஒரு புருஷன் 7 பொண்டாட்டிக்கு சொந்தக்காரன் ஆவானே. ஒரே ஒரு புருஷன் 7 பேருக்கு என் பேர் உன் மேல இருக்கட்டும், நாங்க சம்பாதிக்கிறோம், நாங்க சாப்பிடுறோம், நீ உட்கார்ந்துரு, இன்னும் மனைவி மட்டும் எங்களுக்கு பேர் இருந்தா போதும். எங்க இருக்கு? வாசிங்கள, நீங்களுக்கு தெரிஞ்சீங்களா? எங்க இருக்கு? ஒரு மனுஷனுக்கு 7 பொண்டாட்டி இருப்பாங்களா? நீ உன் வேலை செய்ய வேணாம், நல்ல பாக்கியம் தானே, நீ உட்காந்துட்டே சாப்பிடு. நாங்க வேலை செஞ்சுட்டு வரோம், நாங்க சம்பாதிச்சு வரோம், நாங்க உனக்கு ஆக்கி போடுறோம், இன்னும் பொண்டாட்டின்னு எங்களுக்கு பேர் வந்தா போதும், கணக்கு இருக்க கூடாது, கதை இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்களாம். ஏசியா புத்தகம் 4 வாசிங்க, நீங்க தெரிஞ்சுக்கணும். கடைசி காலத்துல நடக்கும், அதுக்குள்ள ஆண்டவர் வர மாட்டாரு. 4 எடுங்க, ஏசியா புத்தகம் 4 எடுங்க. நல்லா தெரிஞ்சுங்க. அந்நாளிலே 7 ஸ்திரீகள்
அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்கள் நிந்தை நீங்கும்படிக்கு ஒரு பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும் என்பார்கள். சரிங்களா? அதுதான் அந்த வள்ளிய 2, 3 தானே இருக்குது, 7 வள்ளி. 7 வந்தது ஆண்டுடைய வருகை. அந்நாளிலே கர்த்தருடைய வருகையிலே உன் பேரு இருக்கிற போதியா, நாங்க வஸ்திரம் வாங்கிக்கிறோம், உழைக்கிறோம், உனக்கு சோறு போடுறோம். மனம் பொருந்தி செவி கொடுங்கள், தேசத்தின் நன்மையானது மனம் திரும்புங்கள், குணப்படுங்கள், உங்கள் பாவங்களை விட்டு செய்யும் பொருட்டு சொல்றாரு. அடுத்த வருஷம் 9 சொல்லுங்க பாருங்க. தாமதிக்கிறவர் என்று சிலர் என்றாங்களே. கர்த்தர் தமக்கு வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். பாத்தீங்களா எப்படி இருக்காரா? நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கிறார். எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அதுதான் உன்னை என்னை ஐக்கியமா வச்சிருக்கிறார். உன்னை என்னை எதுக்கு ஐக்கியமா வச்சிருக்கிறாரு? எல்லாரும் ரட்சிக்கப்படணும். யார் ரட்சிக்கப்படுவாரு? உன்னை என்னை தான் ரட்சிக்கப்பட்டாரு. நாம் தானே எல்லாரும் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரணும். சொல்லணுமே, எல்லாரும் ரட்சிக்கப்படும்படிதானே. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். அவர் சீக்கிரம் ரட்சிப்புள்ள வந்தமே. லட்சக்கணக்கில் சொல் பண்ணி சுவிசேஷம் சொல்றாங்களே, ரேடியோல சொல்றாங்க, டிவில சொல்றாங்க, டெலிவிஷன் சொல்றாங்க, பேஸ்புக்ல சொல்றாங்க, வாட்ஸ்அப்ல சொல்றாங்க. எப்படியாவது எல்லாரும் மனம் திரும்பி குணப்பட வேண்டும், எல்லாரும் மனம் பொருந்தி செவி கொடுக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவின் வருகை அதிவேகமா இருக்க வேண்டும் என்று எல்லாரும் விரும்புகிறாங்களே. அதுக்குதானே சபை ஓய்வு நாள் எல்லா நாளையும் நாம் உண்டாக்கி கர்த்தர் கையிலே கொடுத்திருக்கிறாரே. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ 1000 வருஷம் ஆண்டவருக்கு எத்தனை நாள்? ஒரு வருஷம் கூட கிடையாது, ஒரு நாள் தான். அப்ப அப்படியே பரப்புல இருந்து இந்நாள் ஒரு எத்தனை வருஷம் பாருங்களேன், கணக்கு போட்டு பாருங்களேன். எல்லாரும் மனம் திரும்பணும், எல்லாரும் கேட்டு ஆண்டோட விருப்பமே அதான். எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் பரலோகம் வரணும்னா ஆடைனா எல்லாரையும் ஆண்டவர் உண்டாக்குனார்ல, உருவாக்குனார்ல, எல்லாரும் வரணும். எனக்கு ஆண்டாண்டியோடைய பிள்ளைகளே, அப்ப 1 ஏசாயா 1:19 என்னதான் சொல்லுது? மனம் பொருந்தி செவி கொடுத்தா தேசத்தில் நன்மையானது என்ன பண்ணுவீங்க? நன்மையானதை நீங்க புரிஞ்சுப்பீங்க. மனம் திரும்பி குணப்படுங்க, உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டு. அவர் ஒளியா இருக்கிறது நீங்க என்ன பண்ணணும்? அது வழியில நடங்க, அது வழியில நட சொல்றாரு. அந்த வழி விட்டு மாறாத. அப்ப என்ன நடக்கும் உனக்கு? அவர் ரத்தம் சகல பாவம், சகல நோய், சகல சாபம், சகல கிரிகளை நீக்கி என்ன பண்ணுதான்? நம்மை சுத்திகரிக்க அது உண்மை உள்ள ரத்தமா இருக்கிறது. 3 பாயிண்ட். மனம் பொருந்தி செவி கொடுத்தால் நலமானது, மனம் திரும்பி குணப்பட்டா பாவங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்யும். அவர் ஒளியிலே நாம் நடந்தா, அவரு தான் ஒளி. அந்த ஒளி வழியா நம்ம நடக்கணும். அந்த வசனத்தின்படி, வேதத்தின்படி ஒருவர் நடக்க வேண்டும், அவருடைய வார்த்தையின்படி ஒருவர் நடக்க வேண்டும். அப்பொழுது அவருடைய ரத்தம் என்ன பண்ணுமா? அனுதினமும், ஒரு நாள் இல்லை, அனுதினமும் நம்முடைய பாவங்களை, அக்கிரமங்களை, அநியாயங்களை, கரைகளை, திரைகளை, அழுக்குகளை ஒவ்வொரு நாளும் அதை சோப்பிட்டு குளிச்ச உடனேயே ஃப்ரெஷ் ஆயிடும். பாருங்க, வெளியிலிருந்து போயிட்டு வந்த உடனே என்னதான் பண்றோம்? நேரம் வீட்டுக்குள்ள போறீங்களா? இல்ல, போன உடனே சோப்பு எடுத்துட்டு போய் தலகு மூஞ்ச மட்டும் 9 தடவை கழுவாங்க. 9 தடவை கழுவி பாத்ரூம்ல கண்ணாடி இருக்கும், ஆனா போகாது. என்ன போகலன்னு இன்னும் ஒரு தைலம் வச்சிருக்காங்க, தைலத்தை போட்டு தேய்ப்பாங்க. நான் கூட சோத்து கத்தா இருக்கும் தேய்ச்சிட்டு இருக்கிற மூஞ்சி இங்க சவளம். நான் ஒரு நாளும் வரமாட்டேன். சோத்து கத்தார டெய்லி போட்டு தேய்க்கிறேன். அல்லேலூயா. ஆனா அவர் ஒளியிலே நாம் நடப்போமானால் நம்ம வாழ்க்கையில ஆண்டவருடைய ரத்தத்தினால் என்ன பண்ணுவோம்? சுத்திகரி
சுத்திகரிக்கப்படுகிறோம். நலமானதை புசிக்கிறோம். ஆவி ஆத்துமா சரீரத்தில் குணமாக்கப்படுகிறோம். அவர் ரத்தம் சக்கர எதிர்முறையான காரியத்தெல்லாம் என்ன பண்ணுது? சுத்திகரிக்குது. சுத்திகரித்து நம்மளை மேன்மைப்படுத்துது. நம்ம எல்லாம் அப்படி எழுந்திருப்போம்.